மாசமோ மாசி மாசம் என்னடா பண்ண வெண்ண உன் ஜாமனை நான் தொட்டு கும்பிட்டா என் ஜாமனை நீ தொட்டு கும்பிட்டுட்டு கம்முன்னு இரு. இவர் அப்படியே செஞ்சு பொழந்து தள்ளிப்புற பாரு. ஆமா ஆமா செத்து போயிருவேன் நீனு செவனே நீ இரு. நான் போறது பிரச்சனை இல்ல. உன் தோல் கிளிய கிளிய இங்க வாச்சு போடுங்க. எங்க என் தோல் கிளிய கிளிய நீங்க அங்க வாச்சு போடுவீங்க. கிழிஞ்சிருச்சா? ஏன் இல்லைன்னா உட்காந்து தைக்க போறியா? முகர கட்டைய பாரு. நீ ஆல்ரவுண்ட் வாசிக்க வந்தியா இல்ல தைக்க வந்தியா? டெய்லர் போல இருக்கு. ரெடியாரே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் அந்த காலத்துல வந்து ஆயா மாதிரிலாம் பாத்துருக்கேன். ஆனா இந்த பொம்பளை மாதிரியே பாவாடை கிழிஞ்ச பாவாடை கட்டி வந்து பொம்பளையா ஏ மூதேவி கிழிச்சு வச்சிருக்கேன். கிழிச்சு வச்சிருக்கியா? சூப்பர்ரா. நீ வாளுகடா. மாடல் பா இப்ப கிழிச்சுக்கிட்டு திரியறதா மாடல். அப்ப ராணி அடுத்த வருஷத்துக்குலாம் நான் வேற மாதிரி Dress தச்சிருக்கேனே. மேலையும் கீழே மட்டும்தான். நான் ரெடியா இருக்கேன்டா. எதுக்குடா? மாமா ராணி நீனாவது எனக்கு மாமா வேணும். சரி இவன் எனக்கு அண்ணன் வேணும். நான் அவருக்கு தங்கச்சி. முகரையில பாரு. ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்துல இருக்கோம். தங்கச்சிட்ட போய் இப்படியா பேசுவ? பாருங்க மாமா. ஏன் மச்சான் உங்க தங்கச்சியா? அண்ணன் கேக்குறேன் பாரு தங்கச்சி குண்டிய பாருன்றியா மானகட்டவே முகர கட்டைய பத்தி. அப்புறம் ராணி நல்லா இருக்கேமா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். உங்க ரெண்டு பேரும் வேற மிருதங்கார் தான் அமைதியான ஆளு. வாயை திறந்து பேசவே மாட்டாரு. தங்கமான மனுஷன். ஆமா எப்பவுமே வாயோட வாய் பேசுறதே இல்ல. கஞ்சாட மட்டும்தான். உனக்கானே மூடிக்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளவு தங்கமான மனுஷன் அந்த ஆளு. சரி எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. என்ன இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? சரி அண்ணே அண்ணே நான் ஏதாவது தவறா பேசுனேன் நானே? இல்ல இல்லண்ணே. ஆமா எனக்கு பூலாந்தேவின்னு பேர் வச்சிருக்கேன். ஏ ஆத்தா அத்தோரமா பாரியா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல நம்மோட்ட விட இது பெருசா இருக்கேன். தெரியலையா? சொல்லு தெரியற மாதிரி ஆட்டுறேன். ஏன் நான் வேணா இதுல ஏறி உட்காந்துட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கட்டுமா?
ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உன்னையே தான் நான் கூட்டிட்டு போவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இவர் உங்க அண்ணே. அவர் அண்ணே நான் தங்கச்சி. ஆஹா. அவர் அடிக்க நான் ஆட அப்படிதான் இருக்கு. நான் தில்லா நான் மோகனம்மாள் மாதிரி காலை தூக்குனா அண்ணே அடிக்காம விட மாட்டாப்புல. வாசிப்புங்க. ஏன் நீங்க எல்லாம் தப்பாவே நினைக்கிறீங்க? அண்ணே நம்ம ரெண்டு தவறா பேசுறோமா? என்னடா என்ன சொல்ற? ஏ சூர்யா, என்ன நிப்பாட்டி இருக்க? இந்த ஆட்டம் ஆடுது. ஏ சூர்யா, முண்ட சோறு திங்கல. இங்க பாருங்களே, என்ன ஒரு ஆச்சரியம். இப்படிதான் குடும்பம் போய்கிட்டு இருக்காடா. அவரு என் பெரியப்பா மையன், என் அண்ணே. ஓஹோ, நீங்க சின்னம்மா மகளா? சின்னம்மா மக, நான் தங்கச்சி. அண்ணே எப்படி நிப்பாட்டி இருக்காரு பாத்தீங்களா இல்லையா? என்ன கைதான் முண்டைக்கு ஆட்டம் கொடுத்து போச்சு. என்னடா நிக்க மாட்டேங்குது? என்ன சொன்னீங்க? எப்படி இன்னும் 4-5 வருஷம் ஆகுமா? இனிமே நீ பிக்கப் பண்ணி என்னடா பண்ண போற? இப்பவே என்ன மாமா கொடைய பிடிச்சிட்டு அப்படியே நில்ல. எனக்காண்டி அப்படி ஸ்டைலா நில்ல. அழகா இருக்கனா? ஆமா ஆமா, பாக்குறது நல்லா இருக்கு. கொடைய மேல அண்ணே லைட்டா எக்கோ வைனே. கொடையில்லே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தோண்டுதே பவன மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லை நெஞ்சுக்குள்ளே கூச்சம். கொடையிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. எடா நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பாரு, என்ன சொல்றாத? அவர் மூணு ஆசிக்கிறாருங்க. நீ வேற எதுக்கோ கூப்பிடுற மாதிரி இருக்குடா, அது மாதிரியே வாசிக்கிற. அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணி என்னை கொடைய புடிச்சுக்கிட்டு நிக்கிற. அது எதுல மலருது? கொடி இல்லையா? நல்லா மலருது. அதே நான் பார்த்து கட்டாதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பூங்குயிலே எத்தனை நாள் காத்திருந்தே
சொரிஞ்சிட்டு இருக்க வாசிக்கிறத வச்சு வெட்டி புண்ணாக்கு. இல்லடா உள்ளதாண்டா வச்சிருக்கேன். ஏ 700 ரூபாய்க்கு பாடி வாங்கி போட்டா வெளியில தெரியற மாதிரி போடணும்டா. அப்பதாண்டா பாடி போட்டிருக்கேன்னா தெரியும். இந்த அவெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாயா. கையா நீட்டி